பணத்தை எப்படி சேமிக்கிறது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். நீங்க சம்பளம் வாங்குறீங்க, ஆனா மாச கடைசியில ஏன் பணம் காணாம போகுது தெரியுமா? அதை சொல்லித்தரக்கூடிய 6 ரகசியங்கள். முதல்ல, சம்பளம் வந்ததுமே குறைஞ்சது 10-20% சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும். சேமிப்புக்கு பிறகுதான் எந்த ஒரு செலவுமே பண்ணணும். இதுதான் பணத்தினுடைய முதல் ரகசியம். 2வது, நம்மளோட பணம் எங்கெங்க போகுதுன்னு தெரியாம இருந்தா பணம் நம்ம கிட்ட இருக்காது. ஒவ்வொரு ரூபாயும் கண்காணிக்கணும், அதுதான் கட்டுப்பாடு. 3வது, எதிர்பாராத சூழ்நிலையில பணம் நம்மளை காப்பாத்துறது, அது சேமிப்பு இல்ல, அவசர நிதிக்காக நம்ம ஒதுக்கி வச்சதுதான். 4வது, சேமிச்சா மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி வளர வைக்கணும்னு நம்ம கத்துக்கணும். சின்ன முதலீடுகள் கூட நாளைக்கு ஒரு பெரிய மரமாக மாறும். 5வது, தேவைகளையும் ஆசைகளையும் பிரித்தறிய கத்துக்கணும், அப்பதான் பணத்தை காக்க முடியும். 6வது, சேமிப்புங்கிறது ஒரு பயணம், அதுல கண்டிப்பா பொறுமை வேணும். தினமும் சின்ன சின்ன முயற்சி பண்றதுதான் நாளைக்கு பெரிய வெற்றியை தரும். கடைசியில, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமே இல்லை, அதை எப்படி பாதுகாக்கிறோங்கிறது தான் புத்திசாலித்தனம். சின்ன சேமிப்பு தான் பெரிய செல்வத்துக்கான முதல் படியா இருக்கும்.